ஆட்சியாளர்கள் ஆட்சியின் சாதனை இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், இவ்வளவு நற்திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றிருக்கோம். மீண்டும் இந்த ஆட்சி, இந்த நல்லாட்சி முறை தொடர எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு யார்ட்டாவது இருக்க? இந்த கட்சி ஆட்சிகள் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம், இப்ப 1500 கொடுக்க இருக்கிறோம். எங்க அம்மாவுக்கு 1000 கொடுத்தீங்க, என் தங்கச்சிக்கு 1000 கொடுத்தீங்க, என் தம்பிக்கு 1000 கொடுத்திய தமிழ் மகன், புதுமை பெண், குடும்ப தலைவிக்கு 1000. சரி, படிக்க போகும்போது என் தம்பிக்கு 1000, படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு 1000, படிச்சுட்டு 2 வருஷத்துல நின்ன பிறகு 1000 எவன் கொடுப்பேன்? படிக்க போகும்போது 1000, படிச்சுட்டா வேலை கிடைக்குமா? எங்க அம்மாவுக்கு, என் தம்பிக்கு, என் தங்கச்சிக்கு 1000 கொடுக்கறத நிறுத்து. ஆண்டுக்கு 12,000 கோடி செலவாகுது. அதுல ஒரு ஆண்டுக்கு அந்த 12,000 கோடி 2 வருஷம்னாலும் 24,000 கோடி செலவாகுது. அந்த 24,000 கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா. படிச்சுட்டு வெளியில் நிக்கிற எனக்கு வேலை கொடு. நான் என் ஆத்தாளுக்கு 1000, என் தங்கச்சிக்கு 1000, என் தம்பிக்கு 1000 நான் கொடுக்குறேன். 24,000 கோடியை இலவசம் நீங்க கொடுத்துட்டு இதுல இழக்கிற பணத்தை எங்க வாங்குற? கடன் 10 லட்சம் கோடியை தொடுது, வட்டி மட்டுமே 60,000 கோடி கட்டுறோம். இதெல்லாம் பதில் இருக்கா? கடன் வாங்கி செலவழிப்பது வளர்ச்சின்னு ஒரு நாடு சொல்ல வருதா? தடையற்ற மின்சாரம், தரமான போக்குவரத்து, பயணிக்க நல்ல பாதை, குடிக்க தூய நீர், படிக்க உயர்ந்த கல்வி, பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா? அதுக்கு இந்த பணம் முதல் 10 லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா? யார்கிட்ட பதில் இருக்கு? யார்கிட்ட பதில் இருக்கு? தனியார் போக்குவரத்து சிறப்பா இருக்கா? அரசு போக்குவரத்து சிறப்பா இருக்கா? தவிச்ச வாய்க்கு தண்ணியை கூட தரமா தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடியாத அரசா தரிசா? அதையும் அப்போலோ, கிண்லே, மினரல் அவையான் கொடுக்குற அக்வாபினெல்லாம் யார் அவன்? போக்குவரத்து ஒழுங்கா இருந்தா ஊபர், ஓலம் அந்த முதலாளி எந்த நாட்டுக்காரன்? எந்த ஊருக்காரன்? ஆன்லைன் வர்த்தகம் பண்ணி பல கோடி குடும்பம், 2 கோடி குடும்பம் பழச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆன்லைன் வர்த்தகம் அவன் யார்? அந்த முதலாளி எங்க இருக்கான்? கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து காற்றை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அந்த முதலாளி யார்? யார் அவன்? 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் நம்முடைய பிள்ளைகள் ஊபர், ஓலோல ஓட்டி உறக்கம் இல்லாம போய் விபத்தாகுது, மனநோயாளி ஆகுறாங்க, நோயாளி ஆகுறாங்களே. இதை பற்றி அரசு கவலைப்படுமா? எதுக்கு வந்து நிப்பான்? என் வீட்டு இளவு கலாதவன் ஓட்டுக்கு மட்டும் என் வீட்டுல வந்து நின்றுவான். 840 மீனவனை சொட்டிருக்கான், பல 100 மீனவன் இதுவரை ஜெயில கிடக்கிறான், அதை பத்தி பேச மாட்டான். கடல்ல நான் மீன் பிடிக்கிற உரிமை இழந்திருக்கேன், அதை பத்தி பேச மாட்டான். விவசாயி விளைய வச்ச ஒரு உரிய விலை இல்லை, கொள்முதல் இல்லை. நான் விளைய வச்சு கொடுக்கறத சேமிச்சு வைக்க சேமிப்பு கிடங்கு இல்லை, மாவட்ட தலைநகர் இல்லை. டாஸ்மார்க் சரக்கை எப்படி வச்சு பாதுகாக்கிறாங்க? என் ஆத்தாளப்பனு விளைய வச்சு கொடுக்குற வெங்காயம், அரிசி, பருப்பு, வெண்டைக்காய், சொந்த கம்பு, கேழ்வரகு இதை எப்படி பாதுகாக்கிறான்னு ஒரு தடவை பாருங்க. அரசு பள்ளிக்கூடம் 70 லட்சம் 80 லட்சம் செலவழிச்சு கட்டி விட்டு பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மேற்கூரை இடிஞ்சு பிள்ளைய மண்டையில் விழுகுது. இதெல்லாம் ஒரு திட்டம், இது ஒரு ஆட்சி முறை. எதற்காக பிஜேபி சாமி கும்பிடுறது? எனக்கு என் சாமி எப்படி கும்பிடுறது சொல்லிக் கொடுக்க போறியா? எனக்கு தெரியாதா? நீ வணங்குகிற சாமி கிட்டே நிப்ப, வாழ்ற பூமியை பத்தி கவலைப்பட்டிருக்கியா? எனக்கு கும்பிட 1 கோடி சாமி இருக்கு, வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. அதை பத்தி இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா? 32,000 செத்து போச்சு, அதை பத்தி சிந்திக்குமா? சொல்லுங்க. அது ஏன் அவ்வளவு அவசரப்பட்டு உறுதிப்படுத்துறீங்க? இரண்டாவது கட்சி அதான் ஐயா சொல்றாருல, இன்னும் 8 மாசம் இருக்குன்ட்டு. இன்னும் 8 மாதங்கள் இருக்கு. அடுத்த கட்சியின் நிலைப்பாட்டை நான் பேச முடியாது. எங்க நிலைப்பாட்டை என்னமோ இன்னைக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சு பேசுற மாதிரி சொல்றீங்க. 14 ஆண்டுகளா சொல்லிக்கிட்டே வரேன், 15 ஆண்டுகளா ஏற்கனவே சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுங்க. நிலைப்பாடு மாறுமா சார்? 8 மாதம் நிலைப்பாடு
போட்டியிடுற மாதிரி சொன்னா இப்ப எனக்காக நீங்க சிந்திக்காதீங்க. எனக்கு சிந்திச்சு அறிவு காது வெளியே வலியுது, துடைக்கிறதுக்கே கை துண்டு வச்சுட்டு இருக்கீங்க. எனக்காக நீங்க சிந்திக்காதீங்க, பொறுத்துருங்க. நான் தமிழர் கட்சியில மாற்றம் இல்ல. அத கேட்கறது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தமிழ்நாட்டுல பெரிய கூட்டணி என் கூட்டணி தான். 8 மாசம் பொறுத்துருங்க, மாநாட்டில் அறிவிக்கிறேன். இப்ப அவசரப்பட ஆட்சியில சரி, ஆமா கூட்டணி உரித்தான். எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவுடனே ஊடகவியலாளர்கள்லாம் முதல்ல கேட்பாங்க, தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க, ஒரு கூட்டணி இல்லாம உங்கள ஒரு 10 எம்எல்ஏ MP எல்லாம் வர வேணாமா, நீங்க அப்படி உங்க தொண்டர்கள்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு. சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம், நீங்க கூட்டணி வரீங்க அப்படிங்கிறது. என்ன இந்த கழுதையை சொல்லுவான், முன்னாடி வந்தா கடிக்குது, பின்னாடி போனா உதையுது, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு. கொஞ்சம் பொறுமை. இவ்வளவு நேரம் பேசினேன், அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன், அதையெல்லாம் சொல்லாம கூட்டணி கூட்டணி கூட்டணி. உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க, என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு. நான் தான் வேட்பாளர் எந்த கட்சியாவது போட்டிருக்கா, எந்த கட்சியாவது போட்டிருக்கா? 150 வேட்பாளர் களத்தில் நின்று வேலை செய்யறான். இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்துல போட்டிடுறா, என் தங்கச்சி வேலை செய்யறா. புதுச்சேரியில அவளுக்கு வேலை. அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்க வேலைக்கு வந்திருக்கிறத போட்டியிடத்தான். அவ கர்ப்பமா இருக்கா, கை குழந்தையோட தூக்கிட்டு வேலை செய்வா பாருங்க. ஏன்னா நாங்க இங்க பாருங்க, சாதாரண ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவன்ல, பிரபாகரன்ற பெரும் மரவனுக்கு பிறந்த பிள்ளைகள். அதனால எங்களுக்கு தனிச்சுனா நான் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் போராட போறேன். 8 கோடி மக்களுக்கிடையே 8 கோடி மக்களுக்காக போட்டிடுறேன். நீங்க என்னை தனிச்சுனா அனாதை பைய மாதிரியே போயிட்டு இருக்கீங்க. யாரும் இல்லாத அனாதை மாதிரியே என்ன சொல்லுவான். உங்களுக்காக தான் நான் போட்டியிடுறேன், அதை விட்டு நீங்க தனிச்சு போட்டீங்க. மரங்களுக்கு மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீரின் கண்ணீர்னு தண்ணீருக்கு மாநாடு. தண்ணீர் பேசும் பாருங்க, உங்ககிட்ட தண்ணீர் பேசும் பாருங்க. நாட்டே என்னை என்னதாண்டா நினைக்கிறீங்க அப்படின்னு. கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து சொல்ற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா? காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல. இருங்க ஒரு நாள் அவன் திறார்ல ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான், சுமந்த தாய் 10 மாசம் தான் வயிற்றுல சுமந்தா நம்மள, ஆனா இறந்த பிறகு பெற்ற தாய்க்கே நான் பிணந்தான். ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவன் என் பிள்ளைன்னு மறுபடி வயிற்றுல இந்த பூமி தாய் தான் தாங்கிக்கிறான். பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தாய் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு இப்போதைக்கு அதிமுக நேரடியா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு. எப்போதைக்கு மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு. அவர்களே பேசியதற்கு ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் வெளியிட்டப்போ, ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது, அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும் போது அவங்க வரல, கூட்டணி வச்சும் கூட வரல. பெருமையா சொன்னாங்க, உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்க தலைவியின் காசை வெளியிட வரவில்லை, ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணி யார் சொல்லுங்க? உண்மையிலே கூட்டணி யார்? ஐயா கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு அப்படிலாம் வந்தது யார்? 3 முறை நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன ஐயா நிமிர்ந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது ஓடி வாரேன் மோடின்னு போய் நின்னது.
சும்மா ரெண்டு கட்சியும் நடிக்குங்க, ரெண்டு கட்சியும் நடிக்க. நான் சொல்றேங்க, பிரபாகரன் மகன் சொல்றேங்க, நான் சொல்றேன், என் மூதாதைகளினுடைய மூச்சு காற்று சுவாசிக்கிற மகன் சொல்றேன். நான் இருக்கிற வரை பிஜேபி வளராது, வெல்லாது. வேற ஏதாவது யார்ட்டையா சொல்லுங்க. அப்படி சிங்காதி சிங்கமா ஒரு மகன் சொல்லணும்ல. என் பிஜேபி காங்கிரசின் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்தது தம்பி? எங்க பொருந்தது சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு எனக்கு தேவைப்படுது சொல்லுங்க தம்பி? என் மொழிக்கு பேசுமா, என் இனத்துக்கு பேசுமா, என் கலைக்கு பேசுமா, என் பண்பாட்டுக்கு பேசுமா, என் வாழ்க்கை பற்றி எதை பற்றி கவலைப்படாத ஒரு கட்சி எதுக்கு தம்பி? அப்ப திமுக என்ன சொல்லியிருக்கணும்? அதிகாரத்தில் இருக்க என்ன சொல்லணும்? பாரதிய ஜனதாவின் தேவை இங்கு ஏற்படாது. ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதுன்னு தானே சொல்லணும் தம்பி. ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் எதுக்கு போடுறீங்க? வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க? திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க. திருடன் வந்து திருடிக்கு ஓடும்போது விரட்டி பிடிக்க இல்ல. நீ விரட்டி பிடிக்கிறன்னு கூட சொல்லல. வந்துருவான், கதவை பூட்டிக்க, சன்னலை பூட்டிக்க, நல்லா ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போட்டுக்க, வந்துருவான், திருட வந்துருவான். அப்புறம் புடுங்கிறதுக்கா நீ வாசல்ல நிக்கிற வாட்ச்மேனா? இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வரமாட்டான்டா, நான் விட மாட்டேன்டா, அப்படிதானே சொல்லணும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வந்துரும் பிஜேபி, வந்துரும் பிஜேபி, வந்துரும் பிஜேபி, வந்துரும். என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சு சுத்தி தெரிஞ்சா இப்படி? அதுல இன்னொரு குடும்பம் வாங்கி தெரியுமில, சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். டே, என் வீட்டுல சுவிட்ச போட்டா என் வீட்டுல தான்டா லைட் எரியும். பைத்தியக்காரப்பட எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன். பிஜேபி வரும். பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம். நான் பி டீம்னா ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல, ஏடிஎம்ல ஏ டீம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது யாரு? அதான் டீம் கே. நாம பி டீம்னா ஏ டீம் யாருப்ப? பிஜேபி இருக்கு, அதுக்கு நாங்க பி டீம். அப்ப ஏ டீம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவன் யாரு? அதான் டிஎம்கே. இல்லந்தேடி கல்வி எதுல இருக்கு? புதிய கல்விக் கொள்கையில் இருக்கா? வேற எதுல இருக்கு சொல்லுங்க? இல்லந்தேடி கல்வி எதுல இருக்கு? வீடு தேடி அரசு, ரோடு தேடி மக்கள். எதுக்கு போராட? வீடு தேடி அரசு போய் தட்டும். உலகத்தில் இப்படி ஒரு அதிகாரத்தை பார்த்திருக்கீங்களா? 3 ஆட்சி பணி, 3 கலெக்டர், 5 கலெக்டர்ஸ் வேலை செய்யறான் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை நடத்த. உங்க ஓடிபியை கொடுங்க, 1000 ரூபாய் போட்டு விடுறோம். 4.5 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து முறையா சேருதானுங்க. இவனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனை நீங்க தாங்க, நீங்க போயிருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை நாட்டுக்கு.